இன்றைக்கி லெமன் சாதம் செய்யலாம். லெமன் நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நல்லா இந்த மாதிரி வச்சு தரையில் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாகிடும். நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா கை வந்து கட்டை விரல் ரொம்ப அழுத்தி நம்ம புளியணும். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக புளிஞ்சிடலாம். 2 லெமன் சாறும் எடுத்துக்கிட்டேன். கடாயில் எண்ணெயை விட்டு இப்போ கடாயை வச்சுருக்கேன். கடாய் காஞ்சதும் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, ஒரு 4 வரமிளகாய் நல்லா போட்டு பருப்பு நல்லா பொன்னிறமாக வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் வேர்க்கடலை வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ போட்டு சாப்பிட மாட்டேன், இப்போ போட மாட்டேன், நான் அப்புறமே போட்டுக்குவேன். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அந்த சாறும் அதிலேயே ஊற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாரை ஊற்றிடணும். ஸ்டவ் எரிஞ்சும் போதே நம்ம ஊற்றினோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானல் சூடே நமக்கு போகிறோம் அந்த சாருக்கு, லெமன் சாருக்கு. இப்போ வடித்த சாதத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது அரைப்படி சாதத்துக்கிட்ட நம்ம போட்டுக்கலாம். 2 ஆளுக்கு சாதம் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். சாதம் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நான் இது மேலே வந்து வேர்க்கடலையே போட்டுக்குவேன். அப்போ தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அது கூடயே போட்டு கலந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஊறின மாதிரி ஆகிடும். அதில் கொஞ்சம் புளிப்புத்தன்மை ஏறிடும். நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது கூடயே போடுவீங்களா இல்லை தனியாக போட்டுக்குவீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.